ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தலைப்பு, ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் ரெசிஸ்டர் இன் பேரலல். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ், கெப்பாசிட்டர் இன் பேரலல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டர் இன் சீரீஸில் ஹியர் 3 ரெசிஸ்டர் R1, R2, R3 கனெக்டட் எண்ட் டு எண்ட். என் டு என்னா ஒன்னோட முடிவில் அடுத்ததோட தொடக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 3 ரெசிஸ்டரை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 ரெசிஸ்டருக்கு பதிலாக ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத பாரு. ஸோ சார்ஜ் இதிலேருந்து பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து சார்ஜ் வெளியே வரும். சார்ஜ் கேன் நாட் அக்குமுலேட் எனிவேர், எந்த இடத்துலையும் அக்குமுலேட் ஆகாது. ஸோ சார்ஜஸ் பாசிங் த்ரூ 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேம். ஸோ இன் சீரீஸ் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ தீஸ் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லலாம். பட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் each resistor is different. Since these 3 resistors have different value of resistance, ஒவ்வொன்னோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேறுபட்டு இருக்கு. அதனால் ஒவ்வொன்றிலையும் ஸ்டோர் ஆகக்கூடிய ட்ராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிஃபராக இருக்கும். இப்போ நம்ம டெரிவேஷனுக்கு போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், அதே படத்தை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ என் டு என் கனெக்ஷன் 3 ரெசிஸ்டர் இந்த மாதிரி விங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு எக்ராஸாக நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்றே இங்கே புக்கில் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்கான், அல்லது இந்த மாதிரியும் படம் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், அதனால தான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சீரீஸ். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலும் திஸ் இஸ் ஆல்சோ சீரீஸ், என் டு என் கனெக்ஷன் தான். இப்போ இன் திஸ் கனெக்ஷன் இந்த பேட்டரியிலிருந்து சார்ஜஸ் cannot accumulate anywhere அப்படின்னு சொல்லியிருக்கோம். So current through each resistor is same. So in series connection the current cannot be changes, but the potential difference across R1 के अक्रॉसा V1 अंगरा पोटेंशियल डिफरेंस ड्रॉप ஆகும். R2 के अक्रॉसा V2, R3 के अक्रॉसा V3. அப்போ இந்த V அங்கிறது தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி உனக்கு கிடைக்குது. அப்போ இந்த நம்மளுடைய ஏம் என்னன்னா, ரீப்ளேஸ் தீஸ் 3 ரெசிஸ்டர் இன் சீரீஸ் வித் அன் சிங்கிள் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர். அப்போ இந்த 3 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணணும், போடணும். அதுதான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த விங்கிற பொட்டன்ஷியல் தான் V1, V2, V3ன்னு டிவைட் ஆகிருக்கு. அப்போ நான் அழகாக V = V1 + V2 + V3ன்னு எழுதிக்கிறேன். ஹியர் த கரண்ட் இஸ் சேம். அப்போ எனக்கு ஓம்ஸ் லா தெரியும், V = IR ஃபார்முலா. ஓகேவா? அப்போ V1ங்கிற இடத்துல என்ன எழுதுகிறேன், I × R1. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். V2ங்கிறது எவ்வளவு, I × R1. இது V2 I × R2. V3 = I × R3 அப்படின்னு போட்டேன். இப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் RS போட்டுடலாம். அப்போ V = என்னன்னு எழுதிடலாம், I × RS. ஸோ RSங்கிறது என்னது, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். இப்போ இந்த V1, V2, V3 அதே மாதிரி இந்த V இதெல்லாம் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ Vங்கிற இடத்துல I × RS, V1ங்கிற இடத்துல I × R1, V2ங்கிற இடத்துல I × R2,
V3ங்கிற இடத்துல I into R3. அப்போ இந்த ஐயை வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். அப்போ வந்து R1 + R2 + R3. So here I get cancel. அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எனக்கு இந்த மாதிரி sum of the individual resistors அப்படின்னு கிடைக்குது. Is the very important result. அப்போ சீரியஸில் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், சம் பண்ணிடலாம். அப்போ ரிசல்ட்டை பாருங்கள். ரிசல்ட் கண்டிப்பாக எழுதுனா when several resistance are connected in series. When several resistance connected in series, the total or equivalent resistance is the sum of the individual resistance. Sum of the individual resistance. Individual resistance எல்லாம் இந்த மாதிரி சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்த நோட்டில் என்ன சொல்லியிருக்கான்னா, the value of equivalent resistance in series connection will be greater than each individual resistance. ஏன்னா ஆர்எஸ்ங்கிறது sum of the individual resistance-ஆக இருக்குது. அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் வேல்யூ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட கிரேட்டர், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்ளை பண்ணி ஒரு சம் பார்த்துடலாமா? 2.8ங்கிற ஒரு சம் கொடுத்துருக்கான் பாருங்க. கால்குலேட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த சர்க்கியூட் விச் இஸ் கனெக்டட் டு 24 volt பேட்ரி. 24 volt பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கான். ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 4 ohm அண்டு 6 ohm ரெசிஸ்டர் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ 2.8 நானும் அதே மாதிரி ஒரு படத்தை போட்டுக்கிறேன். அழகாக இப்போ படித்த கான்செப்டோடையே உங்களுக்கு சொல்லித்தர்றதுனால சிரமம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ்னாவே சம் தான் இம்பார்ட்டண்ட். அப்போ இங்கே 24 volt பேட்ரி கொடுத்துருக்கேன். இது வந்து R1 4 ohmனு சொல்லியிருக்கேன். இது R2 வந்து 6 ohmனு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் சீரீஸுங்கிறதுனால இதிலிருந்து ஐங்கிற கரண்ட் போகுது. சீரீஸில் இருக்கிறதுனால கரண்ட்டோட வேல்யூ சேம் தான். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டாலும் சீரீஸ் அப்படிங்கிறது இங்கே டயக்ராமில் காட்டியிருக்கேன் ஏற்கனவே. ரைட், இப்போ R1 R2 எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணோம், இப்போ இங்கே வந்து ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் V1 இருக்கும், இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் V2. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் I calculate the equivalent resistance. இதை ரெண்டையும் தூக்கிட்டு ஒரே ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து RS. இப்போ இதில் கரண்ட் வந்து ஐங்களா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V எவ்வளவு, 24 volt. ஓகேவா? அப்போ ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனா. அப்போ RS ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, R1 + R2. அப்போ R1 எவ்வளவு 4, R2 6. அப்போ RS வந்து எவ்வளவு 10 ohm. அப்போ இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 ohm. இங்கே பொட்டன்ஷியல் 24 volt, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10 ohm. அப்போ வாட் இஸ் த கரண்ட், யூஸ் Ohm's law. வாட் இஸ் Ohm's law, V equal to IR. Then I equal to what, V by R. Okay. அப்போ V எவ்வளவு 24 volt. ஸோ R எவ்வளவு, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸு 10. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ எவ்வளவு, 2.4 ஆம்பியர். ஓகேவா? அப்போ இதில் கரண்ட் வந்து 2.4 ஆம்பியர் போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ்
4 ohm and 6 ohm என்ன? 4 ohmல எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1. அப்போ V1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன படித்தோம்? கரண்ட் சேம் தான், ரெசிஸ்டன்ஸ் R1. அப்போ I வந்து எவ்வளவு? 2.4. R1 எவ்வளவு? 4. மல்டிப்ளை பண்ணுங்க. 16 9.6 வோல்ட். அடுத்து V2 கால்குலேட் பண்ணுங்க. கரண்ட் சேம் தான், ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? R2வா? அப்போ I வந்து என்னது? 2.4. 2.4 R2 வந்து 6ஆ? 4 into 6 எவ்வளவு? 24. ரிமைனிங் 2வா? இப்போ 12 ஏற்கனவே ஒரு 2 இருக்கா? இப்போ 14.4 வோல்ட் அப்படின்னு வரும். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0